ஹாய் வியூவர்ஸ், நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த மாதிரி டெய்லி வேர் ஜிம்கி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். அதுக்கு தேவையானது சில்க் த்ரெட். உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ அதை எடுத்துக்கலாம். டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஸ்டோன் லேஸ். இது மேலே நம்ம தோடாக யூஸ் பண்ணுறது. இதையும் நம்மளே கூட பண்ணிக்கலாம், பட் இப்போ நம்ம ரெடிமேடாக ஆக்கிறத யூஸ் பண்ணுறோம். ஜிம்கியை செக்யூர் பண்ணுறதுக்கு பின், ஜிம்கி கேப் அண்ட் ஜிம்கி செய்யறதுக்கு பேஸ், ஜிம்கா மோல்டு அண்ட் தோடோட பின்னாடி போடுவோம் இல்லையா, அந்த ரப்பர். ஸோ ஜுவல்லரி மேக்கிங் எல்லாத்துலேயுமே நம்ம கட்டர் அண்ட் பைலர் யூஸ் பண்ணுவோம். இன்றைக்கி நம்ம பைலர் மட்டும் யூஸ் பண்ணுவோம். அண்ட் நம்ம டெக்கரேஷனுக்கு என்னெல்லாம் ஒட்டணுமோ அதெல்லாம் ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கிறதுக்கு ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த மாதிரி ஏதாவது ஒரு பாக்ஸ் இல்லைன்னா நீளமான அட்டை எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு எந்த கலர் சில்க் த்ரெட் ஜிம்கி வேணுமோ அந்த கலர் நூல் எடுத்து ஒரு 7 ரவுண்ட்ஸ் சுற்றிக்கணும். நல்லா டைட்டாக சுற்றிக்கோங்க, அப்போ தான் நமக்கு எல்லாமே ஈக்குவல் லென்த்தில் கிடைக்கும். இது நல்லா டைட்டாக 7 ரவுண்ட்ஸ் சுற்றிடணும். இப்போ நம்ம சுற்றினதுக்கப்புறம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். இப்போ கட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு 2 சைடு, அதாவது 2 எட்ஜஸ் கிடைக்கும் இல்லையா, அதையும் நம்ம ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிக்கிறோம். அதை ஏன் ஒட்டுறோம் அப்படின்னா, அப்போ தான் நமக்கு அந்த சிக்கு, ஒரு நூல் மேலே கீழே நோறுறது, இந்த மாதிரியான எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஸோ க்ளீனாக இந்த மாதிரி பாக்ஸை விட்டு கழட்டிட்டு அது இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி 2 எட்ஜஸ் கிடைக்கும். அண்ட் 2 எட்ஜஸும் ஈக்குவலாக இருக்கும் இப்போ நூல். ஸோ இப்போ அப்படியே டக்குன்னு நம்ம அதில் ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஸ்ட்ராங்காக ஒட்டிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம இப்போ ஒட்டிட்டோம். இதுக்கப்புறம் இந்த நூல் சிக்காகாது நமக்கு. அண்ட் நூல் ஒரே அளவாகவும் இருக்கும். நமக்கு இந்த நூலில் இப்போ எந்த டிஃப்ரென்ஸும் இருக்காது. இந்த நூலோட லென்த் நமக்கு ஒரு ப்ராப்ளம் கிடையாது. ஏன்னா நம்ம எப்போ நூல் பத்தலைனாலும் திருப்பி இதே மாதிரி சுற்றி கட் பண்ணி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த ஜிம்கா மோல்ட் ஃபுல்லாக சுற்றுறதுக்கு எவ்வளோ நூல் நமக்கு லென்த் தேவையோ அவ்வளோ இருக்கணும், அவ்வளோதான். இது இந்த மாதிரி ஜிம்கா மோல்டோட உள் பக்கத்துலேருந்து தான் எப்பயுமே ஒட்டணும். அப்போ தான் வெளியில் அசிங்கமாக தெரியாமல் இருக்கும். ஸோ உள்ளே ஒட்டிட்டு அந்த கார்னரை நம்ம அப்படியே அந்த ஜிம்கா மோல்டில் ஃபுல்லாக சுற்றிக்கணும் இந்த சில்க் த்ரெட். ஜிம்கியில் நம்ம சுற்றுறப்பவே முடிஞ்ச அளவு டைட்டாக சுற்றிக்கணும். இல்லைன்னா நமக்கு அப்போ அங்கங்கே கேப் விழுந்தாலும் நூல் தூக்கிட்டு இருந்தாலும் அது பின்னாடி அசிங்கமாக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவு நல்லா நெருக்கமாகவும் டைட்டாகவும் இப்போ நம்ம சுற்றியாச்சு. ஸோ இப்போ சில்க் த்ரெட் சுற்றினதுக்கப்புறம் இப்படி தான் அந்த ஜிம்கா மோல்டு இருக்கும். அதில் டெக்கரேஷனுக்காக நம்ம ஸ்டோன் பீஸ் லேஸ் வச்சுருக்கோம் இல்லையா, அது எவ்வளோ தேவையோ அந்த சைஸ் பார்த்து கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேக்கு நம்ம இந்த மாதிரி ஃபேப்ரிக் க்ளூ போட்டு அதை ஒட்டிடலாம். நீங்கள் டெக்கரேஷனுக்கு உங்களோட இஷ்டம் தான். ஸ்டோன் லேஸ், கோல்ட் பால் லேஸ், பேர்ல் லேஸ், இப்படி எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இன்றைக்கி நம்ம ஸ்டோன் லேஸ் யூஸ் பண்ணுறோம். இதே ஜிம்கியோட மோல்டு இன்னும் கொஞ்சம் நல்லா அகலமானதாக இருந்தால் 2-3 லைன் கூட ஒட்டிக்கலாம். நமக்கு எந்த அளவுக்கு கிராண்டாக வேணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம ஒட்டிக்கலாம். நம்ம இன்றைக்கி பண்ணுறது நார்மலாக டெய்லி யூஸ்க்கு, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் அண்ட் ஆஃபீஸ் வேர்க்கு போடுற மாதிரியானது தான். ஸோ நம்ம சிம்பிளாக ஒரு சிங்கிள் லேயர் ஆஃப் ஸ்டோன் மட்டும் ஒட்டிக்கலாம். நம்ம இப்படி நல்லா ஒட்டினதுக்கப்புறம் இந்த ஃபேப்ரிக் க்ளூ இருக்குது இல்லையா, அது நல்லா காஞ்சிச்சுன்னா டிரான்ஸ்பெரண்ட்டாக மாறிடும். ஸோ உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கம் வெளியில் இருந்தாலும் நீங்கள் அதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. அதுக்கு மேலே சும்மா அங்கங்கே ஒரு ஸ்டோன் ப்ளெயினாக தெரியக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கோல்டன் கலர் ஸ்டோன் ஒட்டிக்கலாம். இது உங்களுக்கு வேணான்னா நீங்கள் விட்டுறலாம். நீங்கள் அதுதான் டெக்கரேஷன் நீங்கள் எந்தளவு கிராண்டாக பண்ணணுன்னு நினச்சாலும் இதை கிராண்ட் ஆக்கலாம். எந்தளவு சிம்பிளாக வேணும்னு நினச்சாலும் ப்ளெயினாகவே கூட நீங்கள் சில்க் த்ரெட் சுற்றி போட்டுக்கலாம். அது உங்கள் விருப்பம்தான். ஆல்சோ இந்த ஜிம்கிலேயே நம்ம பின்னாடி காட்டுறோம் பாருங்கள், அந்த பின்னை கீழே உங்களுக்கு அடுக்கடுக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஜிம்கி வேணும்னாலும் நீங்கள் இதே மெத்தடில் நிறையா ஜிம்கா கேப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் பண்ணிக்கலாம். நம்ம இன்றைக்கி சிங்கிள் லேயர் ஒரே ஒரு ஜிம்கி கீழே தொங்குறது மட்டும் தான் பண்ண போகிறோம். ஸோ இப்போ ஜிம்கா பேஸ் ரெடி. இப்போ என்ன பண்ணுறோன்னா, ஒரு பின் காட்டினேன் இல்லையா, அந்த பின்னில் வெளியில் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு கோல்டன் கலர் பாலை உள்ளே போட்டு நம்ம அந்த ஜிம்கிக்குள்ளே விட்டுக்கலாம். அதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஜிம்கி கேப் போட்டுடலாம். இப்போ நல்லா டைட்டாக இதை பிடிச்சிக்கிட்டு மீதி எக்ஸஸாக இருக்குது இல்லையா இந்த பின், இதுலேயும் வேணும்னா நீங்கள் ஒரு சின்ன கோல்டன் பால் போடலாம். பட் நான் இன்றைக்கி போடல. இதை நம்ம அப்படியே
இப்படி வந்து நல்லா ட்விஸ்ட் பண்ணிக்கலாம். இதுதான் நம்ம வந்து மேலே இருக்க தோடோட பேஸில் மாட்ட போகிறோம். ஸோ அதுக்கு நம்ம இந்த இதை வந்து நல்லா கேர்ள் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கு தான் நம்ம பைலர் யூஸ் பண்ணுறோம். நல்லா இந்த மாதிரி வளைச்சி விட்டுக்கோங்க. ஓகே, இப்போது நம்ம கரெக்டாக வளைச்சாச்சு. அதை நம்ம ஆல்ரெடி காட்டினேன் இல்லையா, மேலே போடுற தோடு, அதில் இப்படி ஒரு ஹோல் இருக்கும், அதில் இப்படி மாட்டி நல்லா நெருக்கி விட்டுக்கணும். அவ்வளோதான், நம்மளோட சிம்பிளான மேட்சிங்கான சில்க் த்ரெட் ஜிம்கி தயார். நம்ம இந்த சேனலில் இந்த மாதிரி நிறைய DIY வீடியோஸ், கிராஃப்ட் வீடியோஸ், குக்கிங், கார்டனிங் எல்லாத்தையுமே போடுறோம். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.